நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. சோசியல் மீடியால போன்னு சொல்றாரு. ஒரு பக்கத்தை மாவட்ட செயலாளர் கிட்ட டீ கடையில பேச, ஒரு கடையில பெண் நிறுவத்தை மூடுறாரு. அதை விட மோசமான நிலையில் திராவிட முன்னேற்ற கழகம் போனாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. காரணம், பல திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் விஜயுடன், புஷி ஆனந்துடன், ஆதவ அர்ஜுனாவும் தொடர்பில் இருக்கிறார்கள். மருமகன் மீது இருக்கக்கூடிய கோபத்தை தொழிலாளிகள் மீது காண்பிக்க கூடாது என்பதைத்தான் பல தொழிலாளர் நிறுவனங்கள் சொல்லி இருக்கின்றன. இவங்களுக்கு அந்த அஃபெக்ஷன் வரல, அந்த இது வரல. விஜய் கை நீட்டுறாரு, கைக்காரங்கள். ஆனால் ஸ்டாலின் அவர்கள் அதை கை கொடுக்க மறுக்கிறார். அவர்கள் வீடுகள் புல்டோசரால் இடிக்கப்படும் என்பதை யோகி ஆதித்யநாத் சொன்னார் உத்தரப்பிரதேசத்தில். அதை விஜய் அவர்கள் செய்வாரே ஆனால் இப்ப பதவி இழந்த பிறகு மு.க. ஸ்டாலின் மாவட்ட செயலாளர் பேசியதை நான் கண்டிப்பாக வன்மையாக கண்டிக்க வேண்டும். ரியல் ஒன் நண்பர்கள், உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் அவர்கள். வணக்கம் சார். நமஸ்காரம். நமஸ்காரம் சிவா சார். இப்போ திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் திமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துல நீங்க வேலை செய்யக்கூடியவங்க இருங்க, வேலை செய்யாதவங்க பதவியா உடனே ரிசைன் பண்ணிட்டு போங்க அப்படிங்கிற ஒரு அச்சுறுத்தலை மாவட்ட செயலாளர்களுக்கு வச்சிருக்காங்க. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா டீ கடைகள்ல இனி பேசியது போதும், அரசியல் பேசியது போதும், சோசியல் மீடியாக்கள்ல அரசியல் பேசுங்க அப்படிங்கிற கருத்துக்களையும் முன் வச்சிருக்காங்க. சோ இதை எப்படி சார் பாக்குறீங்க? முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய அதிகாரத்தை ஸ்டாலினுடைய மகன் உதயநிதிக்கு கொடுத்து விட்டார். இன்று உதயநிதியும் கனிமொழியும் பேசிய கூட்டத்தில், மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை தவிர அதுதான் முக்கியமாக நான் பார்க்கிறேன். அதை தவிர உதயநிதி ஸ்டாலின் நேற்று அசம்பிளியில பேசினது, சட்டசபையில் பேசினது சனாதன தர்மத்தை தூண்டிவிட்டது. குதிரை வேகமா குதிரை பேரமா என்றெல்லாம் சொன்னது. இதையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு பார்த்தால் எனக்கு என்ன தோன்றுகிறது, மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஏதோ அவருக்கு மன சங்கடம் இருக்கிறது. ஆட்சியில் இருந்த பொழுது திமுக மாவட்ட செயலாளர்கள் அவர் பேசினார், எனக்கு தூக்கம் வருவதில்லை, நாளை காலை எந்த பத்திரிகை பார்த்தேனோ ஏதான ஒரு விஷயம் வந்துட போகுதுன்னு பயப்படுறேன்லாம் சொன்னாரு. இப்ப பதவி இழந்த பிறகு மு.க. ஸ்டாலின் மாவட்ட செயலாளர் பேசியதை நான் கண்டிப்பாக வன்மையாக கண்டிக்க வேண்டும். இதே ஆளுங்க தானே உங்களுக்கு ஒர்க் பண்ணாங்க சார். இதே மாவட்ட செயலாளர் தான் உங்களுக்கு கூட இருந்திருந்தாங்க. 34, 35 மாவட்ட செயலாளர் உங்க இப்படிதான் இருந்தாங்க. உங்க மகன் உதயநிதி ஸ்டாலின் இப்படிதான் இருந்தாங்க. ஆனா உங்க கட்சிக்குள்ள பெரிய பிரச்சனை. மதுரை மாவட்ட செயலாளர், திருச்சி மாவட்ட செயலாளர், தஞ்சை மாவட்ட செயலாளர்கள்லாம் ஏதோ கட்சிக்காக தான் ஓடிச்சீங்க. வெறும் தமிழ்னு செய்தி அவங்க தவிர குடும்பத்திற்காக அவர் செய்தது மாபெரும் தியாகங்களை செஞ்சிருக்காங்க அந்த மாவட்ட செயலாளர்கள்லாம். இப்ப போய் நீங்க ராஜினாமா பண்ணுன்னு என்ன அர்த்தம்? எனக்கு 2 விஷயம் மனசுல வருதுங்க சிவா. ஒண்ணு, சீனியர் தலைவர்கள பலர் தமிழ் வெற்றி கழகம் விஜயை தாண்டி போய்விடுவார்கள் என்ற அச்சம் மு.க. ஸ்டாலினுக்கு இருக்கிறது. இரண்டாவதாக, கட்சியில் தனக்கு இருந்த பிடி இல்லை. எப்படி ராஜா தன்னுடைய டேப் ரெக்கார்ட்ல சொன்னாரோ, ஐயா கருணாநிதி அவர்கள் மு.க. ஸ்டாலினுக்கு பதவி கொடுப்பதில் ஏற்றம் இருக்கிறது, தாழ்வு இருக்கிறது என்று அது நிலைநாட்டிக்கப்பட்டு விட்டது. இனிமேல் போக போக திமுக கொஞ்சம் வேகம் குறையுங்க. 2021க்கு பிறகு 2026 வரை எப்படி அதிமுக பல துக்குடாவா போச்சோ அதை விட மோசமான நிலையில் திராவிட முன்னேற்ற கழகம் போனாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. காரணம், பல திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் விஜயுடன், புஷி ஆனந்துடன், ஆதவ அர்ஜுனாவும் தொடர்பில் இருக்கிறார்கள். இரண்டாவது, மாவட்ட செயலாளருக்கு கட்டளையிட்டிருக்காரு, நீங்கள்லாம் டீ கடை பேசுறது. ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களே, தங்களுடைய ராஜ்யத்தில் தாங்கள் ஆட்சி முடிந்த பொழுது டீ கடை என்பது இல்லவே இல்லை தமிழகத்தில். காரணம், அனைத்தும்
சாராய கடை, டாஸ்மாக் கடை, போதைப் பொருள் கடையாகத்தான் இருந்தது. டீக்கு பதிலாக தான் இவங்க எல்லாம் சாப்பிட்டு இருந்தாங்க. அதனால டீ கடையில பசத்தை எழுதுங்க, சோசியல் மீடியால எழுதுங்கிறாரு. சாராயம் அடிச்சுட்டு எழுதுவாங்களா? அதை சொல்லுங்க பார்ப்போம். சாராயம் அடிச்சா எழுது வருமா? பேசதான் வரும். பேசுங்க. அது கண்டபடி இது என்ன பார்க்கிறது என்றால், தமிழகத்தில் நேற்று உதயநிதி சட்டசபையில் பேசிய பிறகு, நேற்று முன்தினம் உதயநிதி ஸ்டாலினையும் மு.க. ஸ்டாலினையும் முதலமைச்சர் விஜய் அவர் வீட்டுக்கு சென்று பார்த்ததுக்கும் நேர்மாறாக இருக்கிறது. இவங்களுக்கு அந்த அஃபெக்ஷன் வரல, அந்த இது வரல. விஜய் கை நீட்டுறாரு, கைக்காரங்கள். ஆனால் ஸ்டாலின் அவர்கள் அதை கை கொடுக்க மறுக்கிறார். எனக்கு ஒரே ஒரு சந்தேகம், அடுத்த வாரம் சென்னையில் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், சூப்பரண்ட் ஆஃப் போலீஸுடைய மாவட்ட மீட்டிங் நடக்க போகிறது. அனைத்து மாவட்ட சூப்பரண்ட் கலெக்டர் கிட்டக்க விஜய் சொல்ல போவது 3 விஷயங்கள்: போதைப்பொருள், கள்ளச்சாராயம், பாலியல் வழக்குகள், அதை தவிர லா அண்ட் ஆர்டர். இதெல்லாம் நீங்க சரிப்படுத்தலைன்னா டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அப்புறம் பண்ண போறாரு, டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன்னு பயமுறுத்துறாரா பார்க்கணும். ஆனால் விஜய் அவர்கள் தன்னுடைய கையில் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு விட்டார். அதை பார்த்துதான் மு.க. ஸ்டாலின் நடுங்குகிறார். ஆனால் சென்னையில் இருக்கக்கூடிய ரகசிய பிரிவுக்கு ஒரு அசரப் கர்கே என்ற புது ஐஜியை போட்டிருக்காங்க, வரவேற்கத்தக்கது. அவர் கொடுக்கக்கூடிய ஒரு அறிக்கைகள் எல்லாம் தமிழகத்தில் வரக்கூடிய 3 மாதத்திற்குள் கண்டிப்பாக வன்முறைகள் அதிகமானாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. கம்யூனல் போர்சஸ், மத கலவரங்கள் நடந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. காரணம் என்ன என்று கேட்டால், சனாதனத்தை பற்றி உசிப்பு விட்டிருக்கிறார். போதாத குறைக்கு முஸ்லிம் எம்எல்ஏக்கள் பேச ஆரம்பித்து இருக்கிறார். இது பாஜகவும் அதிமுக எடப்பாடி பழனிசாமியும் இதை பயன்படுத்திக் கொள்வார்கள். இந்து அமைப்புகள் மிகவும் கோபமாக இருக்கிறது என்று அந்த ரகசிய அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதை பார்த்தால் தமிழகம் வன்முறையை நோக்கி செல்லக்கூடாது என்பதை விஜய் வலியுறுத்துவார். அது மாதிரியான ஒரு இரும்பு கரம் கொண்டு தாக்க வேண்டும். இல்லை என்றால் மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்களே, நெல்லை சிவாவும் ராஜகோபாலும் பேசக்கூடிய இந்த கிளிப்பு, இந்த ஷார்ட், இந்த ரீல் தங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருவார்களே ஆனால், தாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது ஒன்றே ஒன்று: தமிழகத்தில் வகுப்புவாத கலவரம், இனக்கலவரம் வரக்கூடாது. அதை உத்வேகப்படுத்தி எந்த கட்சியா இருந்தாலும் அந்த கட்சியை தடை செய்ய வேண்டும். அது திமுகவா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், தாவேகா, எந்த கட்சியா இருந்தாலும் சரி, பாஜக இருக்கட்டும், இந்து அமைப்புகள் மீது உறவுகள், அதாவது ஒரு தூண்டுதல் பேரில் சனாதன தர்மத்தை பத்தி பேசிட்டாரு. அண்ணாமலை அறிக்கையை பார்த்தேன், பல அறிக்கைகள் வர ஆரம்பித்திருக்கிறது. இதையெல்லாம் சாதாரணமாக இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு எதிராகத்தான் போகும். அதையெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டிய நிலைமையில் விஜய் அவர்கள் இருக்கிறார்கள். இனி திமுக ஒரு போராட்ட போக்கில் தான் போகும். சிவா, தமிழகத்தில் எதிர்கட்சி தேவை. ஆனா இது மாதிரி எல்லாம் ஒரு வன்முறை செய்யக்கூடிய எதிர்கட்சியா இருந்தால் விஜய்க்குத்தான் அனுதாபாலை வீசுமே தவிர திமுகவிற்கு அந்த வாக்குகள் வராது. திமுக மெல்ல மெல்ல கரைந்து 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 பெருங்காய டப்பி ஆனாலும் ஆகிவிடும். சார், இன்னைக்கு பாத்தீங்கன்னா சார் ஒரு அரசாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, போதைப் பொருள் விற்கக்கூடியவர்களுடைய சொத்துக்களை முடக்கவும் பறிமுதல் செய்யவும் முதல்வர் விஜய் அவர்களால் அமைக்கப்பட்ட அந்த சிறப்பு படைக்கு, போதைப் பொருள் தடுப்பு படைக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது யோகி ஆதித்யநாத் அவர்கள் உத்தரப்பிரதேச முதலமைச்சராக வந்தபோது இதே போன்ற நிலையில தான் சட்டங்களை அரசாணையை பிறப்பிச்சாங்க. அதே போன்று முதல்வர் விஜய் அவர்களும் இப்ப தமிழ்நாட்டுல அந்த சிறப்பு போதை தடுப்பு படைக்கு அதிகாரம் கொடுத்திருக்காங்க. எப்படி சார் பாக்குறீங்க? விஜய் அவர்கள் செய்வது, மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் செய்வது சரி. அவரை பாராட்ட வேண்டும். முதலமைச்சருக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை பார்க்க வேண்டும். நாட்டு நடப்பில் குறைந்தது ஒரு 10 பேர் ரோட்ல போறாங்கன்னா 10 பேரும் நன்னா நடக்கணும், நடைபாதையில் இருக்கணும், தடுமாறக்கூடாது. அவர்களுடைய போதைப் பொருள் மூலமாக அந்த ஒரு சூழலில் அவர்கள் வன்முறையை கலந்து விடுவார்கள். அவர் சொல்வது சரி. போதைப் பொருள் விற்பவராக இருந்தாலும் சரி, வாங்குபவராக இருந்தாலும் சரி, அருந்துபவராக இருந்தாலும் சரி, அவர்கள் வீடுகள் புல்டோசரால் இடிக்கப்படும் என்பதை யோகி ஆதித்யநாத் சொன்னார் உத்தரப்பிரதேசத்தில். அதை விஜய் அவர்கள் செய்வாரே ஆனால் வரவேற்கத்தக்கது என்று தான் நான் சொல்லுவேன். காரணம், பல இளைஞர்கள், பல பெண்மணிகள், பல முதியோர்கள் பொருளை சேர்த்து கொண்டு செய்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. சிவா சார், இப்போ டாஸ்மாக் நிர்வாகம் ஒரு சர்க்குலரை பாஸ் பண்ணிருக்காங்க. என்ன அப்படின்னா
மதுபானங்கள் விற்கக்கூடியவர்கள் பாட்டில்ல போட்ட விலையை விட ₹1 கூட அதிகமாக வாங்கக்கூடாது. அதே நேரத்துல இதை மேலாளர்கள் கவனிக்கணும். அப்படி இல்லைன்னா Correct. ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி பிறப்பிச்சிருக்காங்க. இதை எப்படி சார் உண்மையான உண்மையான வாழ்த்துக்கள். காரணம் அந்த ₹10 பாலாஜி என்று அவர் பாடினாரே மாண்புமிகு முதலமைச்சர் அந்த கரூரில், அதனுடைய வீழ்ச்சியாகத்தான் நான் பார்க்கிறேன். முதலமைச்சர் சொல்லுவது சரி என்று தான் நான் நினைக்கிறேன். இப்போ பெண் நிறுவனம், அதாவது சபரீசன் அவர்களுடைய பெண் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரபல ஊடகம் செய்தி ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அதை கலைக்க சொல்லி திமுக தலைமை உத்தரவு இட்டிருக்கிறது. இந்த அடிப்படையில சுமார் 200க்கும் மேற்பட்டவர்கள் வெளியே அனுப்பிட்டாங்க. 6 மாத காலத்துக்குள் அந்த நிறுவனம் கலைக்கப்படும் அப்படிங்கிற செய்திகள் வெளிவந்திருக்கு ஒரு ஊடகத்துல. எப்படி சார் பாக்குறீங்க? உண்மையா சார் அந்த தகவல்? மருமகன் மீது இருக்கக்கூடிய கோபத்தை தொழிலாளிகள் மீது காண்பிக்க கூடாது என்பதைத்தான் பல தொழிலாளர் நிறுவனங்கள் சொல்லி இருக்கின்றன. குறிப்பாக மருமகன் நடத்தக்கூடிய இந்த பெண் நிறுவனம் ஏற்கனவே பல ஆயிரக்கணக்கான கோடி பணங்களை செலவழித்து விட்டது. பத்திரிகை துறையில் இருக்கக்கூடிய பத்திரிகை நிருபர்களும் ஆசிரியர்களும் குறிப்பாக தொலைக்காட்சியில் வரக்கூடிய விவாதம் செய்யக்கூடிய நேயர்களுக்கு செய்யக்கூடிய அளவிலும் அவர்கள் கண்டிப்பாக பெண் நிறுவனத்திலிருந்து பணம் பெறுவதாகத்தான் வதந்திகள் இருந்தன. அதையெல்லாம் வைத்து பார்த்தால் பெண் நிறுவனம் மூடப்படுமா படாதா என்ற செய்திகள் வந்திருப்பது வியக்கத்தக்கது. போக பார்க்கணும். அது அந்த மாதிரி நிலைமையை எடுக்க மாட்டார்கள் என்று தான் நான் நினைக்கிறேன். காரணம், தோல்வி அடைந்தவுடன் தோல்வியினுடைய மறுமுகமாகத்தான் இது கலைப்புகள் இருப்பது தவறு என்று தான் நான் நினைக்கிறேன். காரணம், இனிமேல் வர முடியும் சோசியல் மீடியால போன்னு சொல்றாரு. ஒரு பக்கத்தை மாவட்ட செயலாளர்கிட்டங்க டீ கடையில பேச, ஒரு கடையில பெண் நிறுவனத்தை மூடுறாரு. பெண் நிறுவனம் மூலமாக பல நிருபர்கள் பயனடைந்தார்கள், பல பத்திரிகை தொழிலாளர்கள் பலனடைந்தார்கள். அதையெல்லாம் பார்க்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. சிவா, இந்த பெண் நிறுவனம் கொடுத்த ரிப்போர்ட்டுகள் எல்லாமே தவறான ரிப்போர்ட்டா இருந்துச்சு 2026 தேர்தல்ல. இந்த அடிப்படையில தான் இந்த பெண் நிறுவனம் மீது ஆக்ஷன் எடுப்பதாக சொல்லப்படுது சார். அதாவது முதல்வருக்கு போல ரிப்போர்ட், முதல்வராக இருக்கும் போது கிடைத்த ரிப்போர்ட்டுகள் எல்லாமே ஒரு பொய்யான ரிப்போர்ட் தான் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படும். அப்ப உளவுத்துறை மூலமா வந்த ரிப்போர்ட்ல சரியா இருந்ததா? எது இருந்தாலும் தொலைக்காட்சிகளில் விவாதங்களில் விவாத பொருட்களில் பேசப்படும் பொழுது அதை பற்றி சில பத்திரிகையாளர்கள் நடுவே கண்டிப்பாக பெண் நிறுவனத்தினுடைய ஊடுருவல் இருந்தது. அதனால தான் இது பெரிய விஷயமாகிவிட்டது. முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு அது ஒரு தலைவலி கொடுத்தது உண்மைதான். சிவா, பல்வேறு முக்கியமான தகவல்கள் செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். தேங்க்யூ.